என்ன வீழ்ச்சியை கண்டாம் பாருங்க. 2 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ராஜா தங்களுக்கு செவி கூடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். அப்படின்னா என்ன சொன்னாங்க? இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரெகொபெயாம் இந்த ஆலோசனை கேட்கிற வரைக்கும் அவர் கையில என்ன இருந்ததுன்னா 12 தேசத்தை ராஜ்யம் பண்ணான். என்ன பண்ணா? 12 இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரம் இருந்தது. 12 கோத்திர ஜனங்களையும் இவர் ஒருத்தராக தான் ராஜாவை இருந்து ஆளுகை செஞ்சார். நல்லா கவனிங்க. என்னைக்கு இந்த தேவ ஆலோசனையை அவன் அசட்டை பண்ணானோ, அதை தள்ளி விட்டானோ, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா 10 கோத்திரம் அவனை விட்டு பிரிஞ்சு போச்சு. 10 கோத்திரம் பிரிஞ்சு போச்சு. இப்ப 12 ஆண்டவர் இப்ப என்ன ஆயிட்டாரு? 2 தான் ராஜாவாகினார். நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு மனுஷன் தேவ ஆலோசனை அசட்டை பண்றானோ அவனுடைய காரியத்துல பிரிவினை வரும். என்ன வரும்? பிரிவினை வரும். 12 இருந்தது, இப்ப கையை மீறி என்ன போயிருச்சு? 10 போயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும் பங்கு உன்னை விட்டு பிரிஞ்சு போகும். மிக முக்கியமான ஒரு காரியம் உன்னை விட்டு பிரிக்கப்படும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய காரியங்களில ஏதாவது பிரிவினை வருதா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது கருத்து வேறுபாடு வருதா? கருத்து வேறுபாடுனாலே பிரிவினை தான். யோசிச்சு பாருங்க. உங்க கருத்தும் உங்க மனைவியோட கருத்தும், அல்லது உங்க மனைவியோட கருத்தும் புருஷனுடைய கருத்தும் வேறுபடுதா? அல்லது பெற்றோருடைய கருத்தும் பிள்ளைகளுடைய கருத்தும் வேறுபடுதா? குடும்பத்துல எல்லாம் ஒன்னா இருக்கிறது போலதான் இருக்கு, ஆனா எல்லாரும் தனித்தனி ஆளா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஐயா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யார் ஒருவர் தேவனுடைய ஆலோசனையை தள்ளுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிரிக்கப்படுவாங்க, செப்பரேட் பண்ணப்படுவாங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம பிள்ளை தானே, நம்ம தங்கச்சி தானே, நம்ம மாமா தானே. ஆனா நீ ஆண்டவருடைய ஆலோசனை தள்ளும் போது ஒன்னா இருக்க வேண்டிய நாமள ஆண்டவர் என்ன பண்றாரு? சத்துரு நம்மளை பிரிக்கும்படியாக சூழ்நிலை நாமளே உருவாக்கிறோம். அப்ப நம்முடைய வீட்டுல பிரிவினை வருது, நம்முடைய குடும்பத்துல பிரிவினை வருது, நம்முடைய காரியங்கள்ல ஒரு பிரிவினை வருது, நம்முடைய ஆசீர்வாதம் பெரும்பங்கு நம்மளை விட்டு பிரித்து அநியாயமா இன்னொரு ஆளுக்கு கொடுக்கப்படுதுன்னா யோசிச்சு பாருங்க. அது என்ன காரணம்? தேவ ஆலோசனையை நம்ம கேட்காததுனால, அதை தள்ளி விட்டதுனால, அதை அசட்டை பண்ணதுனால, இந்த ரெகொபெயாமை போல நம்ம அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்முடைய வாழ்க்கையில அனைத்தையும் இழந்து விடுவோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ரெகொபெயாம் பண்ண முதல் தவறு, தேவனுடைய ஆலோசனையை அவன் தள்ளி விட்டதுனால அவனோட வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான் என்று வேதம் காட்டி கொடுக்கிறது.